நடந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சூறைக்காத்து சுத்தமா நின்னு போயிடுச்சு. அந்த சூறைக்காத்தால நிறைய வீடுகள் இடிஞ்சு போயிருந்தது. நிறைய மரங்கள் வேரோட கீழே விழுந்து கிடந்துச்சு. இப்படி ஒரு கொடுமையான சூறைக்காத்து வீசினதுக்கு இடிஞ்சு போன வீடுகளும் விழுந்து கிடந்த மரங்களும் தான் அடையாளமா இருந்தது. ஏன்னா இப்ப அந்த காடு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அதே சமயத்துல சோனா குருவி எங்கேயோ தூரமா இருந்த ஒரு காட்டுல மயக்கமாயி கிடந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு சோனா குருவி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. அதோட ரெக்கையில காயம்பட்டு இருந்தது. உடனே சோனா குருவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்தது. அந்த காட்டுல எந்த பறவையும் இல்ல. இது எந்த காடுன்னே தெரியல. இந்த காட்டுல பறவைகளும் யாரும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேகமா வீசின சூறைக்காத்து நம்மள இந்த காட்டுல கொண்டு வந்து போட்டுடுச்சு போல இருக்கு. இப்படி நினைச்ச சோனா குருவி அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் பறந்து மேல போன சோனா குருவியால அதுக்கு மேல பறக்க முடியல. அதனால பிறகு மறுபடியும் கீழே வந்து உட்கார்ந்துடுச்சு. என்னோட குடும்பம், என்னோட சந்தோஷம், இது எல்லாமே என் பொண்ணு பியூட்டி மட்டும்தான். இதுக்கப்புறம் அவளை நான் எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன், எனக்கு எதுவுமே புரியல. இப்படி சொல்லிக்கிட்டே சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. வேகமா வீசின சூறைக்காத்து நின்னதுக்கு பிறகு பியூட்டி மெதுவா கதவை திறந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. இப்படி வெளியில வந்த பியூட்டி அந்த பக்கமா வர பறவைகள் கிட்ட தன்னோட அம்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சது. பியூட்டி, நான் உங்க அம்மாவை எங்கேயுமே பார்க்கல. ஒருவேளை உங்க அம்மாவை இந்த சூறைக்காத்து நம்ம காட்டை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போய் போட்டிருக்கணும். இன்னைக்கு வீசின சூறைக்காத்துல நிறைய பறவைகளோட உயிர் போயிடுச்சு. நிறைய பறவைகளோட வீடு இடிஞ்சிருச்சு. இதை கேட்டுட்டு பியூட்டி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. என்னோட அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? இப்படி கொஞ்ச நேரம் அழுத பியூட்டி பிறகு புறா அங்கிளோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அங்கிள், அங்கிள், என்னோட அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. தயவு செஞ்சு எங்க அம்மாவை கொஞ்சம் தேடி அழைச்சிக்கிட்டு வாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. பியூட்டி, நீ வீட்டுக்குள்ள போய் ராணி ஆண்டி கூட பேசிக்கிட்டு இரு. பசிச்சா ஏதாவது வாங்கி சாப்பிடு. நான் இப்பவே போய் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன புறா பிறகு அந்த காடு புறா பறந்து போய் சோனா குருவிய